குங்ஃபு அப்படிங்கிற வார்த்தையே குத்துவரிசை. இதுவே கிக்க எடுத்து அனுப்புனா கீழே விழுந்துட்டா. தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பழகலாம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம், என்ன கத்துக்க வந்திருக்கோம், நம்ம கூட யார் இருக்கா இதெல்லாம் பாருங்களேன். பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சைனீஸ்ல எழுதிக்கிட்டு அப்படி பார்த்தால அடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. எஸ், here to learn kung fu. அண்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாவ்லின் டெம்பிள் இந்தியா அப்படின்ற நம்மளோட கிட்டத்தட்ட இது எப்படி சொல்கிறது, நம்மளோட ஈக்காட்டு தாங்கல் பக்கத்தில் இருக்குது. அது ஒரு குங்ஃபு கற்றுக்கிற இடம். ஸோ நம்மளுக்கு யார் கற்றுக் கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜி ஜான் அலெக்ஸ், 34th ஜென்ரேஷன். வணக்கம் சார். வணக்கம். அதாவது குங்ஃபு அப்படின்றது நான் கேட்டிருக்கேன், கராத்தேகில் பார்த்துருக்கோம், இல்லை அது ஒரு எப்படி சொல்கிற ஸ்போர்ட்ஸாக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது நீங்கள் வந்துட்டு நாட் ஜஸ்ட் இந்தியாவில் கற்றுக்கல, நீங்கள் அந்த உண்மையான ஷாவ்லின் அப்படின்ற இடத்துல போயிட்டு அந்த கல்ச்சரையும் ரிச்சுவலையும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ அதோட ஒரு ஃபீல், அதோட ஒரு எனர்ஜின்னு இருக்கும்ல, அதை எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஷாவ்லினாக இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகே, அந்த ஆர்ட்டை நம்ம உள்ளே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதனுடைய ஆத்மார்த்தமான அந்த ஃபீல் கிடைக்கும். புரியுது, அந்த லவ் டுவர்ட்ஸ் அந்த இது. எஸ். ஸோ நான் அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஐ ஹாவ் டு ஃபீல். ஓகே, ஒருத்தர் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரும். இப்போ அதை ஃபீல் பண்ண தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஐ வாண்ட் டு நோ யூ மோர். அதாவது நம்மளோட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வெளியூரில் போய் கற்றுக்கிட்டு வரவங்க கண்டிப்பாக பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான். எஸ். அப்போ அதில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கீங்க. ஸோ வி வாண்ட் டு நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் இட் வாஸ் தேர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் மார்ஷல் ஆர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அப்பா கிட்ட இருந்து. ஓகே. அவங்க வந்து ஜிம் டீச்சர். ஓகே. 80s. ஓகே. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் மேபி இட்ஸ் அ ஜீன். நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கள் பெரியப்பா எனக்கு சிலம்பம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கராத்தே கிளாஸஸ், பாக்ஸிங், குங்ஃபு, MMA. ஸோ உடம்புல வந்துட்டு இந்த அடிக்கிறது இல்லை, மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் உடம்புல நின்றுச்சு. எஸ், காட்ஸ் கிஃப்ட். ஓகே. பை தட் இஸ் ட்ரூலி ஃபேக்ட், காட்ஸ் கிஃப்ட். அப்போ நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், இது ரொம்ப ரொம்ப தேவையானது. எல்லா சென்சஸ் எனக்கு ஓப்பன் அப்டாக இருக்கணும், ஓகே, ரொம்ப தெளிவாக இருக்கணும், கிளாரிட்டியோட நான் இந்த விஷயத்த கற்றுக்கணும். அப்போது நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸ்டார்ட் ஃப்ரம் மெடிடேஷன். மெடிடேஷனில் நீங்கள் எதுக்காக மெடிடேஷன் முதல்ல பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. யாதொன்றும் இல்லாத நிலை, சூன்ய நிலை அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். யூ ஜஸ்ட் பி ஆன் தட் மெடிடேஷன் போஸ். ஓகே. தாட்ஸ் இட் வில் ரன், come, it gone, and it can create everything. It can full disturb பண்ணலாம் அது. ஆமாம். ஆக்சுவலாக அது உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் லிசன். சாந்த நிலையில் அதை கேட்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கே மெடிடேஷன் போஸ்டரில் நீங்கள் உட்காரணும். ஓகே. உட்காந்து பழக தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ப்ராசஸே போக முடியும். ஏன் உட்காரதே கஷ்டமா? ஆக்சுவலாக உங்களால் ஒரு 10 to 20 minutes அந்த மாதிரி. ஓகே. எஸ், ஈவன் யூ கேன் ட்ரை. நீங்கள் ஒரு 10 minutes ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. You can learn a good and big lesson. Sip of water. Okay. எடுத்துக்கிறது பெட்டர். Why? Scientifically? Because ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் ஏர் பம்ப் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிற இடத்துல ஹீட் அதிகமாகும். ஸோ பாடியோட ஹீட்டை அதில் நீங்கள் குறைக்க முடியும். ஓகே. ஒரு சிப் ஆஃப் வாட்டர் போதும். சிப் ஆஃப் வாட்டர் போதுன்றது இல்லை, ஏர் ஃப்ளோ ஆகும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. எதுக்காகனா, தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது சில பேருக்கு அது செட் ஆகாது. இப்போ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் உட்காரும்போது, ஓகே, நார்மலாக வீட்டில் சப்பளங்கால் போட்டு உட்காருவீங்களா, அது சுவாசனான்னு சொல்லுவாங்க. சுவாசனா. ஓகே. எஸ், பேசிக் ஆசனம் அதில் உட்காரலாம். இல்லை பத்மாசனால உட்காரலாம், மேலே மேலே. எஸ். இன்னொன்று வஜ்ராசனால உட்காரலாம், ஜாப்பனீஸ். எஸ், அந்த மெத்தடில் உட்காரலாம். வஜ்ராசனத்தில் உட்காரும்போது கையை உங்களுடைய லேப்பில் வைக்காமல் உங்களுடைய நாபிக்கு கீழே கையும், எஸ், உங்களுடைய இது டச் பண்ணால் நல்லது. இல்லைனாலும் ஓகே, ஜஸ்ட் பேசிக்காக சும்மா வைக்கலாம். நீங்கள் புத்தாவுடைய ஹேண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா முத்ராஸ் யூஸ் பண்ணலாம். சின் முத்ராவுக்கு மட்டும்தான் டைம் லிமிட்ஸ் இல்லை. எஸ், யூ கேன் டூ ஃபார் மந்த் ஆர் இயர். வருஷக்கணக்காகவும் மாதக்கணக்கானாலும் நீங்கள் பண்ணலாம். எஸ், ஆக்சுவலாக அதில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். இதுலேயுமே உட்காருவாங்க. ஓ, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு புரியல. இது வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஓகே. ஸோ பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு இதுவும் இன்னொருட ஆட் பண்ணும்போது தட் மீன்ஸ் அது ஒரு ரியாக்ஷன் ஆகும். ஓகே. அதுவே நீங்கள் முத்ராஸில் சில டைப் ஆஃப் முத்ராஸ் ஈவன் 10 minutesலேயே உங்களுக்கு பாடியை ஹீட் ஆக்கிடும்.
ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டுட். ஸோ இதெல்லாம் சயின்ஸில் தான் வருது. எஸ். ஓகே. ஸோ பேசிக்காக நம்ம பண்ணுறதுக்கு இவ்வளோ நாலேஜ் வேணுமானா இல்லை, சிம்பிளாக கண்ணை மூடி சும்மா உட்காந்தா போதும். அது நீங்கள் சும்மா உட்கார்ற மாதிரி சேரில் உட்காந்தோம்னா கையை வச்சுட்டு உட்காரலாம் கண்ணை மூடி, இல்லை கீழே உட்கார. பேசிக்கலி ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம பாடி கொண்டு போகிறோம், அவ்வளோதான். பட் ஆனால் இது சாயக்கூடாது. பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களுக்கு சப்பலங்கள் போட்டு உங்களுக்கு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் உட்காரலாம். எஸ் மாஸ்டர். இப்போ உட்காந்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெடிடேஷன் போஸ்டர். நீங்கள் எந்த ஆசனாஸில் உட்காந்தாலும் சரி, இப்போ சுவாசனால உட்காந்துருக்கோம். கையை மட்டும் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் கையை இப்படி கோர்த்தும் வச்சுக்கலாம், இப்படியும் ஹேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கையை சின்ன தம் ஃபிங்கரும் ஆள்காட்டி விரலையும் ஒன்றா பிடிங்க. டிப் மட்டும் பிடிச்சி ஜஸ்ட் கண்ண மூடுங்க. நீங்கள் வேறு எதையும் கவனிக்க வேண்டாம். ஜஸ்ட் லிசன் டு மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது எதையும் யோசிக்காதீங்கன்னு சொன்னால் நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லிசன், அதை கவனிங்க. ஸ்லோலி breathe in, breathe out, breathe in, breathe out. எஸ். இப்போது நீங்கள் 3 times breathe in breathe out பண்ணாலும் சரி, இல்லை 11 count பண்ணாலும் சரி, 21 எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி மெடிடேஷன் மறுபடியும் உட்காருவீங்க. நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி வைப்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த காற்றினுடைய ஓட்டத்தை, தட் மீன்ஸ் we have to listen that breath. நீங்கள் அந்த மூச்சு நல்லா உள்வாங்கிறதையும் வெளியில் விடுறதையும் கவனிச்சிங்கனாலே பேசிக் அது போதும். you no need to concentrate anywhere. அதே மாதிரி கையை பெண்ட் வைக்கக்கூடாது. எஸ், good. Backbone should be straight. Good. Slowly breathe in, breathe out. எப்போவுமே மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி டக்குன்னு கண்ணை திறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்கள் கை ரெண்டையும் ரப் பண்ணணும். ஒன்றா சேர்த்து நல்லா ரப் பண்ணணும். நல்லா வார்ம் ஆகும். கையெல்லாம் ரப் பண்ணுங்க. ஸ்லோ, கண்ணை திறக்கக்கூடாது. எஸ், அதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி நல்லா ரப் பண்ணும்போது நல்லா வார்ம் ஆகிடும். எஸ், அகெயின் 3 times ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது குட். 3rd time மறுபடியும் ரப் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பாடியை டேப் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ அப்படியே ஃபேஸ்க்கு முன்னாடி கையை ஓப்பன் பண்ணி உங்கள் உள்ளங்கையை பாருங்கள். கை ரெண்டையும் சேர்த்து வச்சு. எஸ், இப்போது பாடியை லைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல் பாடியும் டேப் பண்ணிக்கலாம். எஸ், குட். அதே மாதிரி உங்களுடைய பேக் இந்த ப்ரெஷர் இந்த இடத்துல கொடுங்க. குட். பிகாஸ் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல தான் ப்ரெஷர் காட்டும். ஸோ அதை நீங்கள் இந்த கிளன்ச் வச்சு ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும் போது அதனால கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ரிலீஃப் ஆகும். கண்டிப்பாக. அதான் அது ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் நம்ம குங்ஃபு அப்படின்னா என்ன? அது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிகினரா ஒண்ணுமே தெரியாது குங்ஃபு பத்தி. வாட் ஷுட் ஐ நோ? ஹவ் ஷுட் ஐ நோ இட் ஃப்ரம் ஸ்டார்டிங்? குங்ஃபு அப்படிங்கிற வார்த்தையே குத்துவரிசை, நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய கலை தான். எஸ், குத்துவரிசை. ஆக்சுவலாக நான் களரியில் அடிமுறை களரி கற்றுக்கிறேன். ஓகே. தச்சோலி உதயன் பரம்பரை. இது எங்கள் ஆசை அடிக்கடி சொல்லுவாங்க. வெள்ளக்காரன் பீரியட்ல இதை தடை பண்ண ஒரு ஆர்ட். தச்சோலி உதயன் பரம்பரையை பிளாக் பேன் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசன்னால. ஸோ அது எதுக்காகனா அந்த டைம்ல நிறைய வார் நடக்கும், சண்டை நடக்கணும். நம்மளது வறுமையும் சேர்ந்துருக்கும். அடிமுறைன்றதுனால நமக்கு அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் ஸ்கில்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங்னஸ்னால அப்பனண்டால தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே. ஈவன் தே டோன்ட் இஃப் தே ஹேவ் அ வெப்பன் ஆல்சோ தே கான்ட் ஹேண்டில்.
தட் இஸ் தி ட்ரூ ஃபேக்ட். ஸோ அதனால இதை பேன் பண்ணாங்கன்னு எங்கள் ஆசம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஆசம் சொல்கிற விஷயங்கள், என் டீச்சர்ஸ், குருமார்கள், ஸோ அவங்க சொல்கிற நாலேஜஸ் பார்த்தீங்கன்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னாலே தற்காப்பு கலைக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுடைய மனசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஜென் மெத்தட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னா ஜாப்பனீஸ் மெத்தட், ஒன் ஆஃப் தி மெத்தட். ஸோ நீங்கள் ஜென் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனத்தோடு செய்யணும். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, அதை ஃபுட் எப்படி எடுக்கணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணி சிம்பிளாக, யூ ஷுட் நாட் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன், ஷுட் நாட் வாட்ச் டிவி, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. என்ன வேலை பண்றியோ அது முழுமையா பண்றதுக்கான ஒரு விஷயம் அது. இதை நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு சூ பண்ணி இதுவாயிரணும், அது சாலிடா இருந்தா அது அப்படியே அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பட் எனக்கு அடுத்த பத்தியா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பிகினருக்கு குங்ஃபுல நான் ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும்? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சதளவு குங்ஃபு இட்ஸ் மார்ஷல் ஆர்ட். எஸ், ஃபைட், காம்பேட். ஓகே, there's something more than that, right? நான் கத்துக்க வேண்டியது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சண்டை. ஃபைட்டை தவிர்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா, நாட் ஒன்லி தி மார்ஷல் ஆர்ட்ஸ், நீங்கள் எந்த ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு டெடிகேஷன், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஸ்பெண்ட் அ டைம் வித் தி புக்ஸ், யூ கேன் கெயின் அ நாலேஜ். இஃப் யூ ஸ்பெண்ட் அ டைம் வித் ஆர்ட், ப்ராக்டிசிங் எனி ஆர்ட், ஈவன் யூ கேன் drawing, archery, horse riding, everything. ஸோ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்கணும்னு நினைக்கணும் முழு மனசோட. ஓகே, பட் இப்போ நான் இந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிளாஸ். ஓகே, கன்சிஸ்டன்சி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குனாலே கண்டிப்பாக நாலேஜ் கெயின் பண்ணிடலாம். அது நீங்கள் ஈவன் நீங்கள் நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ரெகுலராக போனீங்கன்னா you can get some knowledge. So that's basically span of time ன்னு சொல்லலாம்ல. நீ எவ்வளவு டைம் அங்க ஸ்பெண்ட் பண்றியோ உனக்கு அந்த விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஹியூமனா நீ பாக்குற விஷயமோ கேட்கிற விஷயமோ ஏகப்பட்டது. நம்ம எனக்கு தெரிஞ்ச குங்ஃபுன்றது மொத்தமா பிசிக்கல் ஒர்க். எஸ், நாட் ஜஸ்ட் ஒன்லி பிசிக்கல், மென்டலி தான். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு மேட்டர் செகண்டரி அப்படின்னு வரும்போது ஒரு அவுட்டா தட்ஸ் பிசிக்கல். எஸ், அப்போ இதுக்கும் அந்த ஒர்க் அவுட். எஸ், ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிஸ்ட்டை தான் கற்றுக்கணும். வாட்ஸ் தட்? ஃபிஸ்ட் கிளன்ச். இப்போ நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அடிக்க தெரியணும். ஓகே, அடிக்க தெரியறதுன்றது தைரியத்தினால மட்டும் அடிச்சுட்டா பத்தாது. ஓகே, ஒரு ஸ்பாஞ்ச் ஹேமருக்கும் அயன் ஹேமருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கண்டிப்பா. நீங்கள் நார்மலாக ஃபிஸ்ட் வைங்க, உங்களுடைய ப்ராக்டிஸ் எதில் இருந்ததுன்னு நீங்களே ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க, அதையும் கிளன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ரெண்டுமே உங்களுக்கு ஃபிஸ்ட் தான், நீங்கள் ஓன் ஃபிஸ்ட்டாக வச்சுருக்கீங்க. இந்த ஃபிஸ்ட்டுக்கும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஃபிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் டைட் பண்ணுங்கள். எஸ், இந்த டைட் உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதே டைட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத இந்த ஃபிஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபோல்டு, இந்த பாம் உள்ள ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஃபிஸ்ட் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஸ், ஓகே, 1 2 then 3. உள்ள you can feel சமோசா மாதிரி மடக்கி. yes, ஆக்சுவலா இந்த ஃபிஸ்ட் அயன் ஃபிஸ்டா கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். யூ கேன் ஃபீல், நீங்க நார்மலா ஃபிஸ்ட் வச்சதுக்கும் இந்த ஃபிஸ்ட் வச்ச உடனே இருக்கிற பவருக்குமே உங்களுக்கு டிஃபரெண்ட் ஃபீல் ஆகும். எனக்கு புரியுது. ஒரு லிட்டரலி நீங்க சொன்ன அந்த ஹேமரோட ஒரு எண்டிங் பார்ட் எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல். திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் ப்ரோ எஸ் இந்த இடம் அப்படி வச்சிருக்கணும்னா. எஸ், அது ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஓகே, பழகிரும். ஓகே, பழக பழக பாலம் புளிக்கும்னு சொல்லுவாங்க. லிட்டரலி சோ ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் எனக்கு. ஓகே, தென் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பெர்ஃபெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் பிராக்டிஸ்ல வர விஷயங்கள். ஓகே,